மற்றொரு அண்மை செய்தி. பாமகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளோடு ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் ஆலோசனையை மேற்கொண்டு வருவதாகவும், அன்புமணிக்கு எதிராக அடுத்தடுத்த புதிய நிர்வாகிகளை அவர் நியமித்த நிலையில் அவர்களோடு தற்பொழுது அவர் நேரில் சந்தித்து ஆலோசனையை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலீஃப்துல்லா. கலீஃப்துல்லா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் இப்போது வரைக்கும் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன ஆலோசிக்கப்படுகிறது? வணக்கம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதனால் மருத்துவர் ராமதாஸிற்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து முரண்பாடு நிலவி வரும் நிலையில் கட்சியில் அன்புமணி ஆதரவாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி தைலாபுரம் இல்லத்திற்கு வந்த அன்புமணி ராமதாஸ் 45 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்திலிருந்து ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் 3 மணி நேரத்துக்கு மேலாக ராமதாஸிடம் ஆலோசனை ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி திடீரென சென்னை புறப்பட்டு சென்ற மருத்துவர் ராமதாஸ் அங்கு குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து குருமூர்த்தியும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு நேற்று தைலாபுரம் இல்லத்துக்கு திரும்பிய மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து கட்சி புதிய நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அந்த நிலையில் தொடர்ச்சியாக 35 மாவட்ட செயலாளர்களை நியமித்த நிலையில் தற்போது கரூர், திருச்சி உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் 2 முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ராமதாஸ் சமாதானம் ஆகிவிட்டால் புதிய மாவட்ட செயலாளர்கள் தொடரலாம். ராமதாஸ் சமாதானம் ஆகவில்லை என்றால் புதிய மாவட்ட செயலாளர்கள் சிறிது நேரம் பொறுமையுடன் இருங்கள் என ராமதாஸ் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கலீஃப்துல்லா.